சுபகு தொழுகையை உள்ளவனுக்கு, சுபகு தொழுகை ஜமாத்தோட தொழுதவனுக்கு உள்ள அம்சத்தை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1525வது இலக்கம் ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபகு தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். அல்லாஹ் பொறுப்படுத்தின உனக்கு பாதுகாப்பு நான் தான், உனக்கு பாதுகாப்பு நான் தான். எனவே ஃபலா யத்லுபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன் ஃபயுத்ரிகஹு ஃபயகுப்பஹு ஃபீ நாரி ஜஹன்னம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பில் நீங்கள் கையடித்து உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் தொடர்ந்து வந்து உங்களை நரகத்திலே முகம் குப்புற வீழ்த்துகின்ற நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன, சுபகு ஜமாத்தாக ஒருவர் தொழுது விட்டால் அவருடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம், நீங்க கையடிக்க வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, சுபகு ஜமாத்தாக யார் வளமையாக தொழுது வருகிறாரோ அவரை அந்த தொழுகை மாற்றும் என்றதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லுகிறார். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான்னு சொன்னா மாற்றும் என்றது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவருக்கு முன்னால மரண தண்டனை கொடுப்பதற்காக ஒரு அறிஞர் கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்யறாருன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனுடைய மகன் சாலிமை தெரிவு செய்கிறார்கள். சாலிம் அப்துல்லா இப்னு உபையுடைய மகன் எடுத்து வாளை கொடுக்குறாங்க, வெட்டி விடுங்க. அவர் அமீருடைய பார்வையில் இவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர். இவரோட கடமை என்ன, மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் இவர் அநியாயமாக கொல்லப்பட போறான்றது இவருக்கு என்ன செய்யுது விளங்குது சாலிமுக்கு. ஆனா யாருடைய மகன், அப்துல்லா இப்னு உபையுடைய மகன். அப்துல்லா இப்னு உமர் யாரு, உமர் ரலியல்லாஹுடைய மகன். வாளை எடுத்துட்டு கிட்ட போனார் சாலிம். பேத்துட்டு கேட்டாரு, இன்றைக்கு நீங்க சுபகு தொழுகை ஜமாத்தா தொழுதுன்னு கேட்டாங்க. அவர் ஆமண்டார், வாளை தூக்கி வீசினார். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்த ஒருவனுடைய பாதுகாப்பில் நான் கையடிக்க விரும்பவில்லை. அல்லாஹ் என்னை நரகத்தில் போடுவதற்கு நான் எனக்கு காரணமாக மாட்டேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு முன்னால் சாலிம் என்ன செய்தார் சொன்னார் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், எப்படி ஒரு உணர்வை அந்த நபித்தோழர்கள் இந்த சுபகு தொழுகை ஜமாத்தாக கொடுத்தவர்கள், நடந்தவர்கள், தொழுதவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் இந்த செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் ஜமாத்து தொழுகையுடைய தனி சிறப்பு. அதே போன்று ஜமாத்து தொழுகையில ஒவ்வொரு தனி தொழுகைக்கும் உள்ள சிறப்பு, இவைகளெல்லாம் என்ன செய்கிறது சொல்வதை பார்க்கும்.